18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, எதை பற்றியும் யோசிக்காம இந்த கருப்பசாமியின் நெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தான் இப்போது நீ நினச்ச காரியத்தில் நல்லபடியாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் அருள் செய்வதற்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாக நீ நினச்சது போல சிறப்பாகவே நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். தள்ளாடும் வயசான காலத்தில் உன்னை தாங்கி பிடிக்க ஒரு உறவு இருக்கும்படி இப்போதே அதற்கான விஷயங்களை யோசித்து செய்ய. இன்னைக்கு வேணும்னா நீ உன் குடும்பம் குழந்தைங்கன்னு அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனால் இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, தலைமுறையும் மாறிக்கிட்டு இருக்கு, உலகமே கலியுகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. இதை சொல்கிறதுல எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இன்றைய காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பெத்தவங்களை பார்க்குறது நம்முடைய கடமைன்ற அந்த எண்ணம் சுயமாகவும் வர்றதில்ல, சொல்லியும் வர்றதில்ல. சின்ன வயசுலேருந்தே உன் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் கொடு. என்னதான் நீ அவங்கள எதிர்பார்க்கக்கூடிய எண்ணத்தில் இல்லைனாலும் இன்றிலிருந்து அவர்களுக்காக நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் உன் கடமையை தான் செய்கிற. இருந்தாலும் நீ செய்கிறத கூட புரிஞ்சுக்காத பிள்ளைகளாக இன்றைய தலைமுறையினர் புரிதலும் இல்லாமல் பொறுமையும் இல்லாமல் எல்லாத்தையுமே வேறு விதத்தில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பார்த்து பார்த்து எடுத்து சொல்லிதானே வளர்க்கணும். அப்படி நீ வளர்க்கும்போது தான் நாளைக்கு உனக்கான காலகட்டத்தில் முதுமை காலம் வரும்போது உன்னை தாங்கி பிடிச்சி உனக்காக நேரம் செலவழித்து உன்னையும் பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும். உன் கர்ம வினைப்படி ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறபடி பிள்ளைங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது அவங்களுக்காக நீ என்ன செஞ்ச, அவங்களுக்காக நீ எப்படி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு அவங்களுக்காக மட்டுமே யோசிக்கிற வாழ்கிறங்கிறத எடுத்து சொல்லி வள. இதில் எந்த தப்பும் இல்லை என் செல்லமே. இல்லைனா நாளைக்கு அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வதை பார்க்கும்போது அதை தாங்க முடியாமல் நீ தான் கவலைப்பட நேரும். இந்த உலகத்தில் எது உன்னுடையது நீ நினைக்கிறியோ அது எதுவுமே உனக்கானது இல்லைங்கிறத காலம் ஒரு நாள் உனக்கு புரிய வைக்கும். மாயைகள் உன்னை சுற்றி ஆட்கொண்டிருப்பதால் எது நல்லது எது கெட்டது, எது உனக்கானது எது உன்னுடையது இல்லை என்ற அந்த புரிதல் இல்லாமல் நீயும் வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்று. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நீ கடந்து வர்றதுக்கு வழிகாட்டணுன்ற முடிவோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் மனசு முழுவதையும் என் பக்கமாக திசை திருப்பு. இனி நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். வேறு வழியே இல்லை. இனிமேல் நம்ம இப்படி தான் கஷ்டப்படணும் நீ நினச்ச விஷயங்களிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உனக்காக ஒரு புது வழியை நான் காட்ட போகிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீ அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர பழகு. உன் எதிர்காலம் இன்னும் சிறப்பானதாக இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் அருள் செய்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். இப்போது நடக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. கலங்கின நீரும் புலம்புன மனசும் ஒரு நாள் தெளியுங்கிறது போலவே உன் கவலைகள் எல்லாத்தையும் காணாமல் போகச் செய்து சிரித்து சந்தோஷமாக நிம்மதியாக நீ வாழ்வதற்கேற்ற வழிகளை இந்த கருப்பசாமி நான் காட்டுறேன். அடக்க முடியாத கண்ணீரையும் சொல்ல முடியாத வேதனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நொந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு அழகான வாழ்க்கையை அற்புதமாக கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் எண்ணங்களை மட்டும் அழகாக நீ வச்சுக்கிட்டு நீ செய்கிற காரியங்களை கவனமாக செய்தாலே போதும். இனி உன் கண்களில் கண்ணீர் வராத அளவுக்கு உன் கவலைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல வழிகளையும் இந்த கருப்பசாமி நான் காட்டுவேன். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்துவேன்.